நீங்கள் இருவருமே குறிப்பிட்டதில் மையப்புள்ளியாக இருந்தது அந்த ஜிஎஸ்டி மசோதா. இந்த கூட்டத்தொடரில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதும் ஜிஎஸ்டி மசோதா தான். ஆனால் அந்த மசோதாவிற்கு பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. தங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமை, வரி உரிமை பாதிக்கப்படுவதாக அவர்கள் கருதுகின்றார்கள். தமிழகத்தின் நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருந்தது. தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் இப்பொழுது பார்க்கலாம். ஜிஎஸ்டியால் மாநிலங்களுக்கு நிதி ஆதாரம் என்பது, அதாவது சுயாட்சி நிதியில் பாதிப்பு ஏற்படும், நிதி ஆதாரம் பாதிக்கப்படும், சுயாட்சி நிதியில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டால் என்று தமிழகம் கருதுகின்றது. தமிழகம் 4% வரி விதிப்பை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும். 4% அளவிற்காக தமிழக அரசு சுயமாக வரி விதிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. புகையிலைப் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் தங்களுடைய கோரிக்கை முன்வைத்திருக்கின்றது. முதல் 5 ஆண்டுகளுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட பிறகு முதல் 5 ஆண்டுகளுக்கு 100% இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கின்றது. பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வரக்கூடாது. காரணம், பெட்ரோலிய பொருட்களின் மூலமாக அதிக அளவு வரி வருமானம் கிடைப்பதால் அதை கொண்டு வரக்கூடாது, ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வரக்கூடாது, அந்த வரம்பிற்குள் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளும் இருக்கின்றது, கோரிக்கையும் முன்னிருக்கின்றது. சில பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கும் உரிமை மாநில அரசுகளுக்கு வேண்டும், சிலவற்றிற்கு மாநில அரசே வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் முன்வைத்திருக்கின்றது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் பொழுது சுமூகமாக இருக்கும். அதேபோல எதிர்க்கட்சிகள், முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரசும் சில கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்திருந்தது, சில நிபந்தனைகள் எல்லாம் முன்வைத்திருந்தது. அதை நீக்கிவிட்டு இப்பொழுது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வரப்படுவதாக கூறப்படுகின்றது. ஆனாலும் இது கொண்டு வரப்படுவதில் பல்வேறு விஷயங்கள் இடையூறாக இருக்கின்றது. கொண்டு வரப்படுவதில் பல்வேறு நிலைகள் எதிர்ப்பாக இருக்கின்றது. அது அரசியல் காரணங்களாகவும் மற்ற காரணங்களாகவும் இருக்கின்றது. எனும் பட்சத்தில் கூட மாநில அரசுகள் தங்களுடைய ஒரு சுய நிர்ணய வரி விதிப்பை இது ஒரு கட்டுப்படுத்துவதாக, அது முறியடித்து விடுவதாக கருதுகின்றனர். இது எந்த அளவிற்கு சாத்தியமான ஒன்றாக இருக்கின்றும், மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காமல் உரிமையை தக்க வைத்துக் கொண்டே இந்த மசோதா எந்த அளவிற்கு சாத்தியப்படும்? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் டெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 32% 42% ஆக்கி 3 லட்சம் கோடியை ஒதுக்கியிருக்காங்க. அதனால் மாநிலங்கள் எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ் காம்பன்சேஷன் கிளாஸ் ஜிஎஸ்டி மசோதாவில் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 வருஷத்துக்கு 100%, அதுக்கப்புறம் 2 வருஷம் 4th இயரும் 5th இயரும் 70% லாஸை காம்பன்சேட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மாநிலத்துக்கு லாஸ் வராதுங்கிறது என்னோட வியூ. பட் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இதுக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஸ்டேட் வேட் போடுற அந்த லாஸ் ஆகப்பட்டது இருக்கும் இந்த ப்ரொபோசலுங்கிற அவங்களுடைய வியூ இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கேட்டிருக்க கோரிக்கைகள்லாம், ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருக்க கோரிக்கைலாம் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரொபோசல்லையும் இருக்குது. ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் பெட்ரோலியம் ஜிஎஸ்டிலேருந்து வெளியில் வச்சு அதுக்கு செப்பரேட்டாக டேக்ஸ் போடுறதுக்கான பர்மிஷன் அலோவ் பண்ணுறாங்க அந்த ப்ரொபோசலில். ஸோ அதனால் ரெவன்யூ லாஸுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காதுங்கிறது என்னோட வியூ. அது மட்டும் இல்லாமல் இப்போது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 8 பாயிண்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அது 3 பாயிண்ட்டாக ஒடுங்கி இருக்குது. அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்னால் 18% டேக்ஸ் ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது 1% இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டியை தவிர 1% இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுறதா இருந்தது, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஜிஎஸ்டி டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ப்ரொபோசல் மட்டும்தான் அவங்க வச்சிருக்காங்களே தவிர அந்த 8 ப்ரொபோசல் 3 ப்ரொபோசல் ஆயிருக்கு. அது இண்டிகேட் பண்ணுது, என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, there is a possibility of them supporting in this winter session and GST பாஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா அது இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த ஜிஎஸ்டி ஒருவேளை கொண்டு வரப்பட்டால் கூட யார் இதற்கு வரியை விதிப்பது என்பது குறித்து பார்க்கலாம். வரியை நிர்ணயிக்கக்கூடியது அல்லது அதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது உருவாக்கப்படும். அதன் மூலமாக இந்த ஜிஎஸ்டி வரியை விதிப்பதற்கான ஒரு விஷயம் அதன் மூலமாக கிடைக்கப்பெறும் என்றும் கூறப்படுகின்றது. மத்திய நிதியமைச்சர் அதனுடைய தலைவராக இருப்பார் என்றும் சொல்லப்படுகின்றது. அதனுடைய முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு மாநில அரசினுடைய நிதியமைச்சர் துணைத் தலைவராக இருப்பார். அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் துணை தலைவராக இருப்பார். அதே போல மாநில அரசுகளின் நிதி அமைச்சர்கள் எல்லாம் அதற்கான உறுப்பினர்களாக, அந்த கவுன்சிலின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இதன் மூலமாக மாநிலத்தினுடைய சுய நிர்ணயம் என்பது பாதிக்கப்படாது, மாநிலத்திற்கான வருவாய் இழப்பு என்பது இருக்காது என்றும் கூறப்படுகின்றது. மத்திய அரசுக்கு 1/3 பங்கு வாக்குரிமை இதில் தரப்படும். மத்திய அரசு சார்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு 1/3 பங்கு வாக்குரிமை, மீதி 2 பங்கு வாக்குரிமை என்பது மாநில அரசுகளின் நிதியமைச்சர்களுக்கு இருக்கும். மாநில அரசுகளுக்கு 3/2 பங்கு வாக்கு இருக்கும். ஒரு முடிவை எடுப்பதற்கு மொத்தம் 75% வாக்குகள் தேவை. இதனால் மாநில அரசுகளும் தனியாக எந்த முடிவை எடுத்துவிட முடியாது, மத்திய அரசும் எந்தவித முடிவையும் எடுத்துவிட முடியாது. அதனால் ஒரு கூட்டாட்சிக்கான ஒரு அடிப்படை இதில் நீடிக்கும் என்று பார்க்கப்படுகின்றது.
இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த கவுன்சில் என்பது எந்த அளவிற்கு ஜிஎஸ்டியில் ஒரு முக்கியத்துவமான ஒரு அமைப்பாக பார்க்குது? இப்போ இது பேசிஸ் இந்த கவுன்சிலே பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்னால தான் இயங்குது. இப்போ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வரும்போது 2 பேர் கலந்துரையாடல் தான் கொண்டு வரணும். இது வந்து கன்சென்சஸ் மெக்கானிசம் இருக்கிறதுனால ஸோ ஒரு மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி அந்த உங்களுக்கு டெசிஷன் எடுக்கும்போது அதை கலந்துரையாடி எடுக்க போகிறாங்க. அதனால வந்து பாலிசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ண இல்லாமல் இங்கே வந்து ஓட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததுனால உங்களுக்கு இது வந்து இயங்குறது வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இதில். அடுத்ததாக திரு சிவப்பிரியனிடம் சொல்லலாம். டெல்லியில் தற்பொழுது நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரு விஷயம் அதிமுகவினுடைய எம்பி மக்களவையினுடைய துணைத் தலைவர் திரு தம்பிதுரையால் முன்வைக்கப்பட்டது. எனக்கு தமிழில் பேச ஆசையானால் அதற்கு நான் முன் அனுமதி பெற வேண்டும், இந்த நிலை மாற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். இது எந்த அளவிற்கு தாக்கத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது? இதற்கு மற்ற தேசிய கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? திரு சிவப்பிரியன். அதாவது தேவேந்திரன், நல்ல கேள்வி. நாம் குறிப்பிட்டது போல துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் இன்று இந்த விவாதத்தின் போது எழுந்து அனைத்து மாநில மொழிகளையும் ஏன் நீங்கள் அலுவல் மொழி ஆக்கக்கூடாது, எல்லா பிராந்திய மொழிகளும் இந்தியாவினுடைய மொழிகள் தான், ஏன் அதை ஆக்கக்கூடாது, எனக்கு தமிழில் பேச ஆசை, ஆனால் என்னால் தமிழில் பேச முடியாது, ஒரு நாள் முன்னர் நான் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும், அதன் பிறகு அதை மொழிபெயர்த்து தான் கூறுகிறார்கள், எனக்கு எதற்கு இந்த நிலைமை என்று கூறினார். மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு அமோக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக சொல்ல போனால் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த பிஜு ஜனதா தள் கட்சியின் தலைவர் சட்டாபதி எனப்படும் அந்த தலைவர் அவருடைய பேச்சில் என்ன குறிப்பிட்டார் என்றால், இந்தி என்பது இந்தியாவினுடைய அபிஷியல் லாங்குவேஜ், இந்தியாவினுடைய தேசிய மொழி அல்ல. இந்தி நீங்கள் பேசுகிறீர்கள், அதனால் நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல. பெங்காலில் உள்ளவர்கள் எப்படி ஹிந்தி பேச மறுக்கிறார்களோ அதே போல் ஒரிசாவில் உள்ளவர்களும் தமிழகத்தில் உள்ளவர்களும் இந்தி பேச மறுக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் என்னவென்றால், அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், அதே உத்தரப்பிரதேசில் இருக்கிறவர்கள் தமிழில் பேசுவதில்லை, பெங்காலியில் பேசுவதில்லை, ஒடிசாவில் பேசுவதில்லை. அது போன்ற நிலைமை மாற வேண்டும். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்தியில் பேச வேண்டும், ஒரிசாவில் இருப்பவர்கள் இந்தியில் பேச வேண்டும். அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிறவர்கள் பெங்காலியும் கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விவாதங்கள், தம்பிதுரை எழுப்பிய விஷயங்கள் தொடர்பான விவாதங்கள் இன்று பாராளுமன்றத்தில் நிறைய நடைபெற்றன. பிராந்திய மொழிகளை சார்ந்த கட்சிகள், பிராந்திய கட்சிகள் ஹிந்தி திணிப்பை பற்றி விவரமாக பேசினார்கள். கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்தி தேசிய மொழியாக கூறப்படவில்லை, ஆங்கிலம் துணை மொழியாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்காட்டிய இந்த தலைவர்கள் ஆங்கிலத்தை, அதாவது அந்த டைல்யூஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜை டைல்யூட் பண்றதுக்கான எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசு எடுக்கக்கூடாது என்றும் அனைத்து மொழிகளையும் அனைவரும் கற்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்தியாவில் உருவாக வேண்டும் என்று கூறினார்கள். தேவேந்திரன், நிச்சயமா திரு சிவப்பிரியன், இந்த விஷயம் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்தாலும் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 24 ஜிஎஸ்டி உள்ளிட்ட 24 மசோதாக்கள் உள்ளடக்கிய 38 சட்ட நடவடிக்கைகள் நிறைவேற வாய்ப்பு இருக்கின்றன. இவையெல்லாம் நிறைவேறும் பட்சத்தில் அல்லது இவையெல்லாம் சுமூகமாக நடக்கும் பட்சத்தில், நாடாளுமன்றம் சுமூகமாக நடக்கும் பட்சத்தில் அது பொருளாதாரத்தில் ஒரு தொழில் தொடங்க முனைவோரினுடைய அல்லது வர இருக்கின்ற முதலீட்டின் அடிப்படையில், வெளிநாடுகளிலிருந்து வர இருக்கின்ற முதலீட்டின் அடிப்படையில் அது எத்தகைய நம்பகத்தன்மையை, நம்பிக்கை ஏற்படுத்தும். ஒரு நாட்டினுடைய ஒரு பாராளுமன்றம் சரியாக இயங்கும் பொழுது அதை எத்தகைய நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும், அதன் மூலமாக பொருளாதாரம் வளரும். நிறைவாக சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் இஸ் அ கான்செப்ட் கால் பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ், இப்போ ஒரு பாலிசி வந்து சொன்ன டேட்டில் கொண்டு வந்தோம்னா நாட்டில் அந்த பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் வந்து ஏறும். அதனால வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் முனைகிறவங்களும் சரி, அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சரி, உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து 38 ஐட்டம்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்குது, 20 சிட்டிங்ஸ் இருக்குது, 28 நாள் இருக்குது, 23ஆம் தேதி டிசம்பர் வந்து முடிய போகுது. இந்த வின்டர் செஷனில் இது எல்லாமே அமுல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்கானமிக்கு நல்லது. பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் ஏறும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கே இது வந்து அடித்தளம். இன்றைக்கி வந்து 132வது ரேங்க்கில் இருக்கும். அதனால் வந்து டெஃபினட்டாக இது ரேங்க் ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இந்த வின்டர் செஷன் கொடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு, அதே போல சிவப்பிரியன் டெல்லியிலிருந்து நம்மோடு இணைந்து பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த விவகாரத்தை பொறுத்தளவு பிரதமர் மோடியினுடைய கருத்து தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நாடாளுமன்றம் சுமூகமாக நடக்க வேண்டும் என்று. அந்த எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. அவர்கள் அதையே கடைபிடிக்கட்டும். மற்றும் ஒரு கோணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.
நன்றி.